வணக்கம். இன்ஜினியரிங் டிராயிங்ல நாங்கள் இதற்கு முதல் நாங்கள் எவ்வாறு இன்ஸ்ட்ருமெண்ட் டிராயிங் சொல்லி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டிராயிங்ல நாங்கள் இன்னைக்கு ஓதோகிராபிக் ப்ரொஜெக்ஷனை பார்க்க போறோம். அந்த ஓதோகிராபிக் ப்ரொஜெக்ஷன்ல ரெண்டு விதமான ப்ரொஜெக்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் இருக்குது. நாங்கள் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனை பார்ப்போம். இந்த ஓதோகிராபிக் ப்ரொஜெக்ஷன் என்று சொன்னால் அது கிரேக்க வேர்ட்ல இருந்து வந்தது. நேர்கோட்டு படமாக இருக்கும். இது ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ஒரு பொருளை செங்குத்தரியமாக இருக்கும். அதுல ஃப்ரண்ட் வியூ நேரா முன்னிலைப்படம், சைட் வியூ பக்க நிலப்படம், அதுல பக்க நிலப்படத்துல லெஃப்ட் சைட் ரைட் சைட் பக்கம், மற்றது டாப் வியூ பாட்டம் வியூ. டாப் வியூவை சொல்றது பிளான் சொல்றது. அப்படியான வியூவை நாங்கள் கீறதுக்கு ரெண்டு விதமான முறை இருக்குது. முதலாவது ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் இருக்குது, மற்றது தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். நாங்கள் இதுல ஓதோகிராபிக் ப்ரொஜெக்ஷன் என்று பார்த்தோம் என்று சொன்னால், orthographic projection is a parallel projection technique in which the parallel lines of sight are perpendicular to the projection plane. கிரண்ட பிளேனுக்கு செங்குத்தாக இருக்கும். இதை சொல்றது தமிழ்ல செங்குத்தரியம். ஓதோகிராபிக் ப்ரொஜெக்ஷன்னா செங்குத்தரியம் என்று சொல்றது. அப்ப இதுக்குரிய படத்தை நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் இப்படி வரும். ரைட், அதே மாதிரி மேல்நிலை படத்தை பார்த்தோம்னா இப்படி வரும். நாங்கள் முறையான படத்தை கீறுறது அடுத்த பக்கத்துல பார்த்தோம் என்று சொன்னால் இது ப்ரொஜெக்ஷன் சிம்பிள்ல தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்னா இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்டுக்கு இதுதான் ஃப்ரண்ட் வியூ என்று வச்சோம் என்று சொன்னால், இங்க நின்று பார்த்தோம் என்று சொன்னால் இது இந்த எண்ட் எலிவேஷன் இங்கால வரும். அப்ப எண்ட் எலிவேஷன் இங்கால வருதுன்னா இந்த வட்டமும் தெரியும், இந்த வட்டத்தின் புறத்தையும் தெரியும். அப்ப அந்த ரெண்டு வளையமும் தெரியும். இதே மாதிரி தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் எடுத்தோம் என்று சொன்னால் இங்க பார்த்த பக்கத்துல கீறுறது. அப்ப இங்க ரெண்டு பாக்குறோம். அப்ப பார்த்த பக்கத்துல கீர்ணம் என்றால் இது உள்வட்டம் அப்படியே தெரியும், வெளிவட்டமும் தெரியும். அப்ப ப்ரொஜெக்ஷன் சிம்பிள் இது தேர்ட் ஆங்கிளுக்குரிய ப்ரொஜெக்ஷன் சிம்பிளாக காணப்படும். ப்ரொஜெக்ஷன் சிம்பிள் என்னன்னு மாதிரி சொன்னா இப்படி ஒரு கூம்பு வடிவத்துல ஒரு கீறி அதுல இந்த நீளம் சமனான டயமீட்டர் கொண்ட வளையமாக காணப்படும். இந்த வளையம் மற்ற இந்த வளையத்தை இங்க கீறும். இந்த டயமீட்டரும் இந்த நீளமும் சமனா இருக்கணும். இந்த சென்டர் லைனுக்கும் இந்த லைன் ஆரம்பத்துக்கும் இடையில 1.5 மடங்கு இருக்க வேணும், அவ்வளவு தூரம் இருக்கணும். இந்த கூம்பு இந்த 30 பாக வழி இருக்கணும். இந்த கூம்புண்ட கீறினால் இந்த சிம்பிள் கீறப்படும். இதுதான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சிம்பிள் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனை பார்த்தோம் என்று சொன்னால் இங்க இருந்து பார்த்தா அங்கால கீறுறோம். முதல் பார்த்த வேற மாதிரி இருந்தது. இது எல்லாமே ஒன்றுதான். இந்த வட்டமும் தெரியும், இந்த வளையமும் தெரியும். பார்த்து இங்க இருந்து பார்த்து அங்கால கீறுறோம். இது ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனுக்குரிய சிம்பிள். தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் இங்க இருந்து பார்த்த பக்கத்துல இருக்கிற இங்க இருந்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வட்டம் தெரியும், பெரிய வட்டம் தெரியும். அப்ப இது தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் சிம்பிள் இப்படி காணப்படும். அடுத்ததாக நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனை பார்ப்போம்னு சொன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் இமேஜின் ஆஃப் ஏ பார்ட் ரீப்ரசன்டட் இன் த ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இது நிழல் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும்னா நாங்கள் இங்க நோக்கி டோர்ச் அடிக்க மாட்டால் அதுக்கு பின்னால உள்ள திரை தான் அந்த படம் வீழ்த்தப்படும். அப்படி வீழ்த்தப்படுற படம் தான் செங்குத்து எறியம் என்று சொல்றது. ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் என்பது நிழல். ரைட், அப்ப ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் என்றால் இதை ஃப்ரண்டா எடுத்தோம் என்று சொன்னால் இங்க நின்று பார்த்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு இந்த தளமும் தெரியும். அப்ப இதுல முறிவடைந்து வருது. அப்ப இந்த முறிவடைந்து வந்தாலும் இது ஒரு செவ்வகமாய் தெரியும், இது ஒரு செவ்வகமாய் தெரியும், இது இன்னொரு செவ்வகமாக தெரியும். அதுதான் இங்க இந்த தளம் தெரியுது. இது அந்த சாய்வான தளம் எங்களுக்கு நீர பார்க்க ஃபிளாட்டா இருக்கிற மாதிரியே இருக்கும். இங்க கீழையும் அந்த தளம் இருக்கு, இப்படி இருக்கும் ஃப்ரண்ட் எலிவேஷன். இங்க இருந்து பார்த்தோம் என்று சொன்னால் எண்ட் எலிவேஷன். அப்ப இது இங்க இருந்து பார்க்கிறோம், எதிர்பக்கத்துல கீறப்புறம் ஆப்ஜெக்டுக்கு எதிர்பக்கம், அதாவது ஷெடோவை பார்த்தோம்னா இங்க இருந்து பார்க்க இந்த தளம் தெரியும், இந்த தளமும் தெரியும். அப்ப இந்த தளம் தெரியும், இந்த தளமும் தெரியும். அப்ப இதுல ஒரு சரிந்த ஒரு படம் தெரியும். ரைட், இத அவன் பிளானை பார்த்தோம் என்று சொன்னால் டாப் வியூ பிளான் என்று சொல்றது. அப்ப மேல இருந்து பார்த்தோம் என்றால் இந்த ஃப்ரண்ட
ரெஃபரன்ஸா வச்சுக்கொண்டு ஏதோ ஒன்று அடிப்படையாக வச்சுக்கொண்டு தான் நாங்கள் அளக்க போறோம். அப்ப ரெஃபரன்ஸா ஃப்ரண்டை வச்சுக்கொண்டு கீறணும்னா இந்த ஃப்ரண்ட் எலிவேஷனை வச்சுக்கொண்டு ரெஃபரன்ஸா கீறணும்னா இந்த பக்கத்துல பார்க்கிறோம்னா அப்ப இந்த எல் ஷேப் தான் மேல இருந்து பார்க்கறது தெரிய போகுது. இந்த எல் ஷேப்போட இதுவும் அங்கால நீட்சி அடைந்த எல்வாக காணப்படும். அப்ப இந்த எல் ஷேப்பும் அதோட இதுவும் ஒரு செவ்வகமாக காணப்படும். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். அப்ப ஓர்த்தோகோபிக் ப்ரொஜெக்ஷனை பார்த்தோம்னா ஓர்த்தோகிராபிக் ப்ரொஜெக்ஷன்ல பிக்டோரியல் ரீப்ரசன்டேஷன் இது 3Dல தந்திருக்கு. இந்த உபகரணம் இந்த ஆப்ஜெக்ட 3Dல தந்திருக்கு. இதுக்கு டைமென்ஷன் லைன் தந்திருக்குது, டைமென்ஷன் லைன் தந்திருக்குது, இது ஒவ்வொன்றும் தந்திருக்கு ஒரு சைஸ். அப்ப நாங்கள் இத இந்த அரோவை ஃப்ரண்டா வச்சுக்கொண்டு கீர்ணம் என்று சொன்னா இது ஃப்ரண்ட், இது எண்ட் என்று வைப்போம்னா இது ஃப்ரண்ட் எலிவேஷன் என்று சொன்னால் இங்க நின்று பார்க்க எங்களுக்கு செவ்வகமா தெரிகிறது. இதுதான் இந்த தளம் தெரியும், அதோட இந்த முக்கோணத்தின் தளம் தெரியும். அப்ப இதை பார்த்தோம்னு சொன்னால் இது ஃப்ரண்ட் எலிவேஷன் இங்க இருக்குது, ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு அப்ப இந்த சரிவகம் தெரியும், இந்த சரிவகம் தெரியும், அதோட இந்த முக்கோணம் தெரியும், இந்த முக்கோணம் தெரியும். ஒவ்வொன்றின் டைமென்ஷன் குறிச்சு காட்டுது. முக்கோணத்தின் உயரம் 15, நீளம் 15, ரைட். இங்க இது இந்த 15, இந்த 30, இந்த நீளம் 40. ரைட். அப்ப இந்த டைமென்ஷன் குறிச்ச விதத்தை நீங்க பார்க்கணும். ரைட். அடுத்ததாக எண்ட் எலிவேஷன் இங்க இருந்து பார்க்க போறோம். அப்ப பின் பக்கத்துல வெறும் படம். அப்ப இங்க இருந்து பார்க்க எங்களுக்கு தெரியாத தளம் இது முழுமையாக செவ்வகமாக தெரியும். இது 30, இந்த உயரம் 30 சதுரமா தெரிய போகுது. அகலம் 30, உயரம் 30 சதுரமாக தெரிய போகுது. அப்ப இது சதுரம் தெரியும். இது சாய்வாக இருந்தாலும் எங்களுக்கு சதுரமாக தெரியும், ஒரே தளமாக தெரியும். அதுக்குள்ள இந்த இது 15 தர 15 இந்த சதுரம் தெரியும். அப்ப இந்த சதுரம் இந்த கோணர்ல தெரியும், இப்படியே தெரியும். அப்ப நாங்கள் இத அடுத்தது பிளான பார்த்தோம்னு சொன்னால் பிளான் இந்த ஃப்ரண்ட் எலிவேஷனை தான் பார்க்க போறோம். அப்ப இந்த செவ்வகம் நிலைக்குத்து செவ்வகமாக தெரியும், நிலைக்குத்து செவ்வகமாக தெரியும், இந்த செவ்வகம் நிலைக்குத்து செவ்வகமாக தெரியும். அடுத்தது இந்த எல் போன்ற ஷேப், சாய்வான ஷேப், எல் போன்ற ஷேப், இந்த எல் போன்ற ஷேப் எங்க எல் போன்ற ஷேப் தெரியும். அடுத்தது இந்த சதுரம் தெரியும், இந்த சதுரமோ செவ்வகம் இந்த வடிவம் எங்க தெரியும். இதுல உங்களுக்கு கீறக்கு சுலபமாக அச்சுஸ் கீறி இருக்குது. கால்வட்டங்கள், முதலாம் கால்வட்டம், இரண்டாம் கால்வட்டம், மூன்றாம் கால்வட்டம், நாலாம் கால்வட்டம் இருக்குது. அப்ப ஃப்ரண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் எடுத்தோம்னா இங்க முதலாம் கால்வட்டத்துல ஃப்ரண்டும், நாலாம் கால்வட்டத்துல பிளானும், இரண்டாம் கால்வட்டத்துல எண்டும் பெறும். அப்ப இத சம இடைவெளியில கீறி ஸ்பேசிங் சமனா இருக்கும் கீறி இருக்குது. அப்ப இதுல இருந்து இங்க நீட்டி இங்க 45 எடுத்து இங்கால செங்குத்தா கீறுறோம். அப்படிதான் இது கீறுற, இப்படி கீறி இங்கால 48 டிகிரியில இந்த கீறி இந்த செங்குத்து இப்படி கீறி இப்படி கீறி இப்படி கீறினால் கீறி இணைச்சோம்னு சொன்னால் இப்ப நாங்கள் டி ஸ்கொயரை வச்சுக்கொண்டு இந்த ஃப்ரண்ட் எலிவேஷனை கீறினோம் என்றால் ஃப்ரண்ட் எலிவேஷன் கிடைக்கோடு கிடைக்க எண்ட் எலிவேஷன் கிடைக்கோடுகளும் கீறலாம். நாங்கள் ஸ்பேசிங் அதெல்லாம் செய்து விட்டோம். அடுத்ததாக இது இந்த வெர்டிக்கல் லைன் அடிக்க ஃப்ரண்ட் எலிவேஷன் வெர்டிக்கல் லைன் அடிக்க டி ஸ்கொயரை கீழே வச்சுக்கொண்டு அடிச்சோம் என்றால் ஃப்ரண்ட் இந்த வெர்டிக்கல் லைனும் எண்ட் இந்த வெர்டிக்கல் லைனையும் கீறிக்கலாம். அப்ப நாங்கள் ஃப்ரண்ட் எலிவேஷன் முழுமையாக கீறி முடியக்க எண்ட் எலிவேஷனும் பிளானும் அரைவாசி கீறி முடிக்கிறோம். மிச்சத்தை நாங்கள் பூர்த்தி செய்வதுதான் வழிமுறை. அப்ப இங்க நாங்கள் pictorial presentation is given. இந்த pictorial presentation தந்திருக்கு. இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் தந்திருந்தால் இதுல கலர் அடிச்சிருக்குது. அப்ப இங்க நாங்கள் சொன்னால் இந்த பர்பிள் கலர் ஃப்ரண்ட் எலிவேஷன் ஃப்ரண்ட் சைட் வியூன்னு சொல்லியிருக்கு. ஃப்ரண்ட் எலிவேஷன் என்று சொன்னால் எங்களுக்கு இந்த ப்ளூ கலர் தெரியும், ப்ளூ கலர் ஃப்ரண்டா தெரியும் ஸ்கிரீன்ல. அப்ப ப்ளூ கலர் ஃப்ரண்டா தெரியுதுன்னா இது ஒன்று தெரியுது, இந்த தளம். இது தெரியாது. அடுத்த இந்த பானா வடிவம் தெரியும். இந்த பானா வடிவம் கீழே வை மாதிரி கீழே இந்த தளம் போகுது. அதை விட இந்த வடிவம் தெரியும், இந்த வடிவம் தெரியும். செங்குத்தா பார்த்தோம்னா இது தெரியும் இங்க ஷெடோல.
அதுக்கிடையில இதுக்குள்ளால இப்படி ஒரு கோதி எடுக்கப்பட்டிருக்குது. அந்த கோதி எடுக்கப்பட்டது இங்கே தெரியுது. அப்ப அந்த அளவு உயரத்துல ஹிடன் லைனால உள்ளுக்கு எடுக்கப்பட்டுள்ளதா காட்டப்பட்டிருக்கு. ஹிடன் லைனால இது ஃப்ரண்ட் வியூவை பார்த்தோம்னு சொன்னால் சரி, ஃப்ரண்ட் வியூ. அப்ப அடுத்ததாக இங்க இது வந்து இந்த சைட் வியூவை தான் இங்க காட்டி இருக்குது. நாங்கள் எதை ஃப்ரண்ட் எடுக்கிறோம்னு சொன்னால் இதைத்தான் ஃப்ரண்ட் எடுக்கிறோம். இங்க ஃப்ரண்ட் இதை எடுத்தோம்னு சொன்னால் இந்த எல் வடிவ ஷேப்ல இப்படி வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு. இந்த எல் வடிவ ஷேப்ல வெட்டி அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த எல்ல இந்த கால் இருக்குது. இந்த அதாவது பர்பிள் கலர்ல உள்ளது. இங்கேயும் இந்த பர்பிள் கலர்ல உள்ளது தெரியும். அப்ப இந்த மறைஞ்சிருக்கிறபடியா இந்த ஹிடன் லைன் காட்டப்பட்டிருக்கு. ஹிடன் லைன் இப்படி அகற்றப்பட்டிருக்குன்னு காட்டுது. இது இந்த சைட் வியூ இதை ஃப்ரண்ட் வியூன்னு சொல்ல. இது சைட் வியூக்கு எடுத்திருக்கு. ஃப்ரண்ட் வியூக்கு இது இப்போ ஃப்ரண்ட் வியூ இப்படி இருக்குதும், சைட் வியூவை பார்த்தோம் என்றால் இப்படி இருக்கும். இந்த வடிவத்தில் இருக்குது. அப்ப அந்த வடிவத்தை இங்கே செங்குத்தாக லெஃப்ட் சைட் வியூன்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க இருந்து பார்க்கலாம். பின்னுக்கு விழுது. ஃப்ரண்ட் வியூ இந்த அமைப்புல இருக்கும். பிளானை பார்த்தோம்னு சொன்னா இந்த பானா ஷேப், இந்த கிரீன் கலர், அடுத்தது இந்த தளம் கிரீன் கலர், எல்லாமே உண்டா சேர்ந்து தெரியும். ஏன்னா இந்த கோடும் ஒரே கோடு. இங்க இந்த கோடும் கீழ்கோடும் ஒரே கோடு. இந்த தளம் ரெண்டும் இங்க வந்துட்டு கிரீன் கலர். மற்றது இந்த பகுதி இங்க காணப்பட்டது. இதை இங்க நீரை கொண்டு செங்குதா குடிச்சிருக்கிறோம். இது டாப் வியூ. அப்ப இங்க வந்து இந்த பிரதேசம் அகற்றப்பட்டிருக்குது என்றது இங்க ஹிடன்ல காட்டப்பட்டிருக்குது. ரைட். அதே இது இங்கேயும் இந்த தூளத்துல இங்க அகற்றப்பட்டிருக்கு. இதுல தவறுதலாக வராவிட்டு ஒரு ஹிடன் லைன், இதுல வந்த ஹிடன் லைன் வரணும். ரைட். மேல ஹிடன் லைன், கீழே ஹிடன் லைன் வரணும். இதுதான் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ல 3 வியூஸும் இங்க இருக்குது. அப்ப முதல் இத ஷேடோவை பார்த்துட்டு இதை வந்து செங்குத்தா இங்க கீறுபடுது. Drawing procedure for orthographic projection. அப்ப orthographic projectionல ஒரு ஆப்ஜெக்ட் வந்தாச்சு. டிராயிங் முதலாவது நீங்க என்ன செய்யணும்? பேப்பர் ஓரியன்டேஷன் அது முதல் செய்து போட்டு பேப்பர்ல அவுட்லைன் எல்லாம் கீறிடுவீங்க. அது ஓரியன்டேஷன் முதலாவது செய்யணும். ரெண்டாவது இந்த இதுக்கு ப்ரொசீஜர்ல ஸ்டெப் 1 வந்து ஸ்கெட்சிங். இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தா ஸ்கெட்ச் பண்ணணும், ரஃபா ஸ்கெட்ச் பண்ணணும். அப்ப இந்த படத்தை ஸ்கெட்ச் பண்ணணும். 3 வியூஸையும் ஸ்கெட்ச் பண்றோம். அடுத்தது ஸ்பேசிங். ஒவ்வொரு ஸ்கெட்சிங்கையும் என்னன்னு நாங்க ஸ்பேசிங் இந்த டிராயிங் சீட்ல எங்க டிராயிங் லே அவுட்டுக்குள்ள எங்க டிராயிங் வருதோ அதுக்குள்ள ஸ்பேசிங் செய்யணும். எவ்வளவு தூரம், எவ்வளவு இந்த கரெக்ட் அவுட் சைட் பார்டருக்கும் எவ்வளவு நீளம், இந்த சைட்டுக்கும் இந்த இடத்துக்கும் இடையில எவ்வளவு நீளம், மேல ஸ்பேஸுக்கும் இதுக்கும் இடையில எவ்வளவு நீளம் என்பதை கணித்துக் கொள்ளணும். அதை சொல்றது ஸ்பேசிங் கால்குலேஷன். அடுத்தது draw the views in the drawing sheet. அதுக்கு பிறகுதான் drawing sheetல நாங்கள் இந்த வியூவை கீறணும். அப்ப இதை ஸ்கெட்ச் பண்ணணும் என்று சொன்னா முதலாவது இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இந்த எல் வடிவம் வரும். இந்த எல் வடிவம் வருது ஸ்கெட்சிங். அதோட இந்த தளம் வரும். இந்த தளம் அது இங்க வருது. வழியா கவனிங்க. இந்த எல் வடிவம் வரும், இந்த தளம் வரும். இந்த துவாரம் இருக்கானா இப்படி பார்க்க தெரியாது. அப்ப அது இங்க ஹிடன் லைன்ல வரும். இதுக்குள்ளால கோதி எடுக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு பானாசே உள்ளால இப்படி கோதி எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அதை இங்க ஹிடன் லைன்ல காட்ட வேணும். இதே மாதிரி புரண்டு இது எண்ட் எலிவேஷன் இங்க என்று சொன்னால் என் வந்து இங்க. அப்ப என் வந்து இங்க என்று சொன்னால் இங்க இருந்து பார்த்தோம் என்றால் இந்த தளம் தெரியும், இந்த தளம் தெரியும். அப்ப இந்த தளம் தெரியுது, இந்த தளமும் தெரியுது, இந்த இது பானா தெரியுது. இதுக்குள்ள இந்த ஹிடன் லைன் எது தெரியுது என்று சொன்னால் இந்த துவாரம், இந்த துவாரத்தின் டயமீட்டருக்கு அளவாக இந்த ஹிடன் லைன் தெரியுது. மற்றது இங்க இந்த ஹிடன் லைன் எது என்று சொன்னால் இந்த தூரம் இது மொத்தம் 28, இது 14, இதுவும் 14. அப்ப இதுக்கு நேரம் இங்க கீழே போகுது. அப்ப அதை இந்த சைட்ல ஹிடனா காட்டுறது. அதுதான் இங்க காட்டப்பட்டிருக்கு. மறைந்திருக்கிற பிரதேசத்தை ஹிடனா காட்டுது. இதை ஸ்கெட்ச் பண்ணி இருக்குது. சைட் வியூ அல்லது என் வியூன்னு சொல்றது. பிளான் வந்து மேல இருந்து கீழே வைப்பையும் பிளான் டாப் வியூவா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனுடைய கீழே வரும்.
ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனுக்கு எப்பயும் பிளான் கீழே வரும். அப்ப இங்க பார்த்தோம்னு சொன்னா டாப் வியூ தானே அது, அப்ப கீழே வரும். இங்க பிளானை பார்த்தோம்னு சொன்னால் இப்படி ஒரு வடிவம் வரும். அந்த வடிவம் இந்த தாள். அதுக்கு பிறகு இந்த வடிவம் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி. அப்ப இந்த வடிவம் இதே வடிவம் மேல இருந்து பார்க்கலாம். இந்த வடிவம் வரும். இங்க என்னன்னா இந்த துவாரம் தெரியும். இதுல இந்த துவாரம் தெரியும். அப்ப இங்க துவாரம் வட்டம் தெரியும், பலகம் தெரியும். அதோட இங்க அகற்றப்பட்டது மேல இருந்து பார்க்க இப்படி இதுல ஹிடன் லைன் காட்டணும். அப்ப அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி. அப்ப இங்க முதலாவது ஸ்கெட்ச் பண்ணிட்டோம். அடுத்தது ஸ்பேசிங் செய்யணும். ஸ்பேசிங் என்ன மாதிரி செய்யணும்னு பார்ப்போம். அப்ப ஸ்பேசிங் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் A3 பேப்பர்ல கீற போறோம். A3 சைஸ். அப்ப அது வந்து 420 297 இருக்கும். அப்ப லென்த் பேப்பர் லென்த்தை பார்த்தோம்னா 420. பேப்பர் மார்ஜினை பார்த்தோம்னு சொன்னா 20 கொள்ளப்படுகிறது. இப்ப அப்ப பேப்பர் மார்ஜின் லெஃப்ட் சைடு 20, மற்ற சைட் மூன்றும் 10. அப்ப 420ல லெஃப்ட் சைட்ல 20, ரைட் சைட்ல 10, 30 போயிடும். அப்ப போனா எஃபெக்டிவ் லென்த் ஹொரிசாண்டல் லென்த் கிடை தூரம் வந்து 390 இருக்கும். இந்த 10 20 சேர்ந்து 30, 420ல கழிச்சோம் என்றால் 390 கிடை தூரம் இவ்வளவு. ஹைட்டை பார்த்தோம்னு சொன்னா அதாவது வெர்டிக்கல் நீளத்தை பார்த்தோம்னா வெர்டிக்கல் ஹைட்டை பார்த்தோம்னா ஹைட் ஆஃப் த பேப்பர் ஆஃப்டர் ரிடியூசிங் மார்ஜின் 27 இருக்குது, மேல 10 கீழே 10 மார்ஜின். அப்ப 297 இருக்கு, அதுல 20 கழிச்சு விட்டோம்னா 277 வரும். அப்ப effective height after drawn to the title box கழிச்சா பிறகு வெர்டிக்கல் லைன் என்னென்று வரும்னு சொன்னால் டைட்டில் பாக்ஸ்ல நான் டைட்டில் பாக்ஸ் காட்டேக்க அந்த மார்ஜின்ல பார்ப்போம். அடுத்ததுல நான் காட்டுறேன். டைட்டில் பாக்ஸ்ல முதல் கொஞ்ச தூரத்துக்கு இது 25 காணப்படும், பேந்து 50 காணப்படும். இந்த நீளம் 100 காணப்படும். நான் டைட்டில் பாக்ஸ்ல காட்டுறேன். அப்ப 277 இருக்குது கழிச்சு வர்றது. அதுல இருந்து டைட்டில் பாக்ஸுக்குரிய ஹைட்டை கழிச்சோம்னா 25 தான். எஃபெக்டிவ் ஹைட் வந்து 252 இருக்கும். அதுக்கு பிறகு லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்ப லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட் இந்த நீளத்தை பார்ப்போம். இது இந்த நீளம் வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன்ல இது நீளம் வரும். இந்த நீளம் ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு நீளமா வரும், 50 வரும். எண்ட் எலிவேஷன்ல இந்த நீளம் எண்ட் எலிவேஷன்ல வரும். இது வந்து 28. அப்ப 50 28 78 படியா கவரிங்கோ. ஃப்ரண்ட் எலிவேஷன் நீளம் 50, எண்ட் எலிவேஷன் நீளம் 28. அப்ப கூட்டினோம்னா 78, லென்த் 78. அப்ப ஹொரிசாண்டல்ல நாங்கள் 2 ஆப்ஜெக்ட் கீற போறோம் கிடையாது. அப்ப ஸ்கெட்சிங்க பார்த்தோம்னா 2 பொருட்களுக்கும் இடையில பார இடைவெளி, இங்கால பேப்பர்ல ஒரு இடைவெளி, நடுவில் ஒரு இடைவெளி, அங்கால அப்ப 3 இடைவெளி வரப்போகுது. 3 இடைவெளி வரப்போகுது என்றால் அப்ப இந்த ஆப்ஜெக்டுக்குரிய லென்த் வந்து 78 இருக்குது. அப்ப எஃபெக்டிவ் லென்த்ல இருந்து ஆப்ஜெக்டுக்குரிய லென்த்தை கழிச்சு விட்டோம் என்றால் அந்த மிச்சம் வரப்போகுது. அந்த மிகுதியா வாரத 3ஆல பிரிச்சாத்தான் ஸ்பேசிங் வரும். ஃப்ரண்ட் வியூக்கும் என் வியூக்கும் இடையில ஒரு இடைவெளி, மற்றது பேப்பர் போர்டருக்கும் ஃப்ரண்ட் வியூக்கும் இடையில ஒரு இடைவெளி, அடுத்தது பேப்பர் போர்டருக்கும் என் வியூக்கும் இடையில ஒரு இடைவெளி. அப்படி 3 இடைவெளி வரப்போகுது. அந்த ஸ்பேசிங் 3 ஸ்பேசிங்கும் அவ்வளவு கணிக்கிறதுக்கு ஆப்ஜெக்ட் லென்த்தை கழிச்சு எஃபெக்டிவ் லென்த்ல இருந்து ஆப்ஜெக்ட் லென்த்தை கழிச்சு வர விடிய 3ஆல பிரிக்கணும். இப்ப ஒரு இலக்கத்தை நாங்க 3ஆல பிரிச்சோம் என்று சொன்னால் 3 சமனா வரலாம், அல்லது 1 மிச்சம் வரலாம், அல்லது 2 மிச்சம் வரலாம். 3ஆல பிரிக்க 1 மிச்சம் வரலாம், அல்லது 2 மிச்சம் வரலாம், அல்லது 3 சமனா வரலாம். இங்க எங்களுக்கு 3 சமனாக வந்துக்குது. இங்க நாங்க பார்த்தோம்னு சொன்னால் 3ஆல பிரிக்க 104 வருது. அப்ப பேப்பர் போர்டருக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் இடையில 104, ஃப்ரண்ட்டுக்கும் எண்டுக்கும் இடையில 104, எண்டுக்கும் மற்ற போர்டருக்கும் இடையில 104. அப்ப சமனா வரவடியா 312 வருது. 3ஆல பிரிக்க 104 வருது. இப்படி இருக்கும் எங்களோட ஹொரிசாண்டல் ஸ்பேசிங். இப்படி இருக்கும்
அந்த மூன்று ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில, ரைட்? அப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப இந்த ஸ்பேசிங் பேப்பர் போர்டருக்கும் இதுக்கும் இடையில 104 இருக்கும், இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில 104 இருக்கும், இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் பேப்பர் போர்டருக்கும் இடையில 104, மூன்று ஸ்பேசிங்கும் 104 காணப்படும். அடுத்ததாக வெர்டிகல் ஹைட்டை பார்ப்போம். அப்ப ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஹைட்டை பார்த்தோம்னு சொன்னால் இது ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு இது ஹைட்டா இருக்கும், எண்ட் எலிவேஷனுக்கு பிளானுக்கு இது ஹைட்டா இருக்கும். அப்ப ஃப்ரண்ட்டுக்கு 28, எண்டுக்கும் 28. அப்ப கூட்டணும்னு சொன்னால் ஆப்ஜெக்ட் ஹைட் வந்து 28 28 56 வரும். அப்ப ஆப்ஜெக்ட் ஹைட் வரும். அப்ப ஆப்ஜெக்ட் ஹைட்டை எஃபெக்டிவ் ஹைட்ல இருந்து வெர்டிகல் ஸ்பேசிங்கை கால்குலேட் பண்றதுக்கு எஃபெக்டிவ் ஹைட் 100 கிராம், எவ்வளவு 100 கிராம் 252. 252ல இருந்து ஆப்ஜெக்டின் ஹைட்டை வெர்டிகல் ஹைட்டை கழிச்சோம்னு சொன்னால் 56 கழிச்சோம்னு சொன்னால் கழிச்சு வார விடிய மூன்றால பிரிக்கணும். டாப் மார்ஜினுக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் இடப்பட்ட இடவழி, ஃப்ரண்ட்டுக்கும் பிளானுக்கும் இடப்பட்ட இடவழி. இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடவழி காணும், டாப்புக்கும் டாப் பார்டருக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் இடப்பட்ட இடவழி, ஃப்ரண்ட்டுக்கும் பிளானுக்கும் இடப்பட்ட இடவழி, பிளானுக்கும் கீழே பாட்டம் பார்டருக்கும் இடையில உள்ள இடவழி. அப்ப இந்த மூன்று இடவழி மூன்று ஸ்பேசிங்கையும் காணும். அப்ப இந்த மூன்று ஸ்பேசிங் காண்றதுக்கு எஃபெக்டிவ் ஹைட் இருக்கு, வெர்டிகல் ஹைட் எடுத்தாங்க. அப்ப வெர்டிகல் ஹைட் வந்து 56 வருது, எஃபெக்டிவ் ஹைட் கண்டுறாங்க 252, அது அந்த 56 கழிச்சோம்னா 196. மூன்று ஸ்பேசிங்கை கால்குலேட் பண்ணணும், அதை மூன்றால பிரிக்கணும். இங்க மூன்றால பிரிச்சோம்னு சொன்னால் 65 முறையும் 19 மூன்றால பிரிச்சீங்கன்னா 18 மிச்சம் 1, 16க்குள்ள 15 மிச்சம் 1 வரப்போகுது. அப்ப மிச்சம் 65 மிச்சம் 1 வரப்போகுது. இப்ப மிச்சம் 1 வாரபடியால் நடு ஸ்பேசிங்கை ஒன்றை கூட்டுவாங்க. தப்பி தவறி மிச்சம் 2 வந்து என்றால் கரை ரெண்டுக்கும் ஒவ்வொன்றை கூட்டுறது நடுவான் அப்படியே இருக்கும். இங்க 1 மிச்சம் வந்தபடியால் நடுவானுக்கு ஒன்றை கூட்டுறோம். அப்ப நடுவான் 66 ஆகுது. மற்ற மேலையும் கீழையும் உள்ள ஸ்பேசிங் 65, நடுவுல பிளானுக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் இடையில 66 ஹைட்டாக காணப்படும். இப்படி ஸ்பேசிங் செய்து போட்டு நாங்கள் எங்களோட ஆப்ஜெக்டை கீறணும். அப்ப முதல் ஸ்கெட்ச் பண்ணினாங்க. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு 65, இதுக்குள்ள ஆப்ஜெக்டின் ஹைட் 28, இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 66. இங்க பார்த்தீங்கன்னா பிளானின் ஹைட் வருது 28, சாரி பிளானின் ஹைட் ஹைட் 28. ஓகே, அடுத்தது ஃப்ரண்ட் ஹைட்டும் 28 இருக்கு. எல்லாத்தையும் பார்த்தோம்னா இங்கால இது 65. அப்ப இந்த படம் இதுக்குள்ள அடங்கும். சிமெட்ரிக்கலா இருக்கும், ஸ்பேசிங் எல்லாம் சிமெட்ரிக்கா இருக்கணும். இந்த என்ன பொறுத்த மட்டும் இந்த படம் வந்து 2:1 ஆக 2 மடங்காக கிரீட்னா பேப்பர் ஸ்பேசிங் குறைவாகவும் படம் பெருசாக இருக்கும். இப்போ ஸ்கேல் வந்து 1:1 ஆக கிரீட்லாம் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் என்று போட்டிருக்கலாம். டிராயிங் நம்பர், இங்கே ப்ரொஜெக்ஷன் சிம்பிள். அப்போ இந்த ஸ்கெட்ச் பண்ணுறது நான் முதல்ல ஸ்கெட்ச் பண்ணிட்டேன், அதன்படி நாங்கள் கீற வேண்டியதுதான். இப்போ இங்கே இதில் சர்க்கிள் வரபடியா இது ஒரு சென்டர் லைன் வந்திருக்க வேணும். அது இங்கே காணப்படவில்லை. இதில் சென்டர் லைன் வரணும், இதுலேயும் ஒரு சென்டர் லைன் போகணும். அந்த சென்டர் லைன்ல வட்டாரை கூரை வச்சு கொண்டு வட்டங்கீறணும். இதுதான் நாங்கள் டிராயிங் சீட்டில் டிராயிங் இந்த மாதிரி கீறுறதுன்றதுதான். இதை விட நாங்கள் இன்னும் கொஞ்சம் உதாரணத்தை பார்ப்போம். நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி டைமென்ஷன் இருந்தால் ஸ்பேசிங் கால்குலேட் பண்றது ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம். தெரிவித்தால் நாங்கள் அதை திரும்ப மீண்டும் இருக்கா செய்யக்கூடியதாக இருக்கும். கமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் உங்களை கமெண்ட்களை போடலாம். இப்ப நாங்கள் பிக்டோரியல் வியூ ஒன்று தந்திருக்குது, இப்படி ஒரு பிராக்கெட் ஒன்று தந்திருக்கு, இப்படி ஒரு பிராக்கெட் ஒன்று தந்திருக்குது. இதுல 4 சைட் வியூவுக்கு இந்த பக்கமும் 4 ஃப்ரண்ட் வியூவுக்கு இந்த பக்கமும் 4 டாப் வியூவுக்கு இந்த பக்கம் சொல்லியிருக்கு. டாப் வியூனா பிளான், மேல இருந்து பார்க்க பிளான் வியூ எப்படி இருக்கு. ஃப்ரண்ட் வியூ நாங்கள் செங்குத்தறியம். அப்ப இது 3 வியூவையும் கீற சொல்லிருக்கு. இப்ப நீங்கள் உதாரணத்துக்கு என்னன்னு ஒரு பேப்பர்ல கீற என்னன்னு காட்டிட்டேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு
எனக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடணும். பேப்பர்ல கீறுறதுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கா? பேப்பர் ஃபிட் பண்ற எல்லாம் இதுக்கு முதல் கிளாஸ்ல நான் படிப்பிச்சேன். நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப இதை பார்த்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு இந்த தளம் ஃப்ரண்ட்டுக்கு பார்த்தோம் என்றால் இந்த வளைவும் இதுவும் தெரியும் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி. அப்ப இந்த முன் ஃப்ரண்ட்ல இதுவும் டி மாதிரி வந்து இப்படி ஒரு சி இந்த தலைகள் மாதிரி இருக்கா, ஜூ மாதிரி, இப்படி ஜூவும் டி இந்த தலைகளும் மாதிரியான ஒரு வடிவம் ஃப்ரண்ட் வியூவா இருக்கும். அடுத்தது இந்த தளம் தெரியும். இந்த தளம் நேர பார்க்க செங்குத்தா பார்க்க இது இந்த ஷேப்ல தெரியும். அப்ப இந்த சரிவை கீறிவிட்டீங்கன்னா இந்த தளம் தெரியும். அதே மாதிரி இங்கால் சரிவும் மேல் மட்டத்தில் இருக்கும். ஒரு சிமெட்ரிக்கான வரைபடம். இதுக்குனால சென்டர் லைன் வந்து வரணும். இது சிமெட்ரிக்கான லைன். எண்ட் எலிவேஷன் சைட் வியூ இப்படி பார்க்கிறோம். அப்ப இங்க பார்த்தா அங்கால கீறணும். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ல கீற சொல்லிக்கு பை ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ல என்னென்ன ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு உங்களுக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ல இப்படியான ஆப்ஜெக்ட் வந்தா எப்படி கீறன்னு காட்டுறேன். நீங்கள் உங்களோட இதுல டைமென்ஷனோட தந்தா அதுக்கேற்ற மாதிரி கீறி கொள்ளலாம். முதலாவது இது வந்து ஸ்கெட்சுகளை தந்திருக்குது. ஸ்கெட்ச் பண்ணி தந்திருக்குது. நீங்கள் இந்த ஸ்பேசிங் கால்குலேட் பண்ணணும். அப்ப ஹைட்டை வச்சுக்கொண்டு எஃபெக்டிவ் லென்த்ல இருந்து இந்த ஃப்ரண்ட் நீளங்களை கூட்டி கழிச்சு போட்டு மிச்சத்தான் 3ஆல பிரிச்சு விட்டீங்கன்னா ஹொரிசாண்டல் ஸ்பேசிங் வரும். ஹொரிசாண்டல் ஸ்பேசிங் வருதுன்னு சொன்னால் அதுல 3 சமனா வந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 3ஆல பிரிக்க 1 மிஞ்சினா நடுவுல கூட்டணும், மற்ற 2 சமனா இருக்கும். 3ஆல பிரிக்க 2 மிச்சம் வந்தால் நடுவுல இருக்கும் கரை 2க்கும் ஒவ்வொன்றா கூட்டி சமனாக்கி பெறலாம். அதே மாதிரி வெர்டிகல் ஹைட்டை கண்டு அதுல இருந்து இது இந்த வெர்டிகல் ஹைட்டும் இது இந்த வெர்டிகல் ஹைட்டும் கூட்டி போட்டு எஃபெக்டிவ் லென்த் ஹைட்ல இருந்து கழிச்சு வாரதை 3ஆல பிரிச்சு ஸ்பேசிங்கை கால்குலேட் பண்ணி போடலாம். இப்ப நான் இதுல பிக்டோரியல் பிரசன்டேஷன் தான் தாரன். லே அவுட்ல நீங்கெல்லாம் கீறணும். அப்ப இதை பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கப் மாதிரி சி வடிவம் அல்ல ஜூ வடிவம். அதை தொடர்ந்து இப்படி ஒரு கோடு. அப்ப இது ரெண்டையும் பார்த்தோம்னா Y என்று சொல்லலாம். இந்த ஒரு கிடக்கோடு மாதிரி இந்த வடிவம். அதோட இதுல இருக்கிற தளமும் இந்த தளமும் இங்க தெரியும். ரைட். எண்ட் எலிவேஷனை பார்த்தோம்னு சொன்னால் இந்த பக்கம் பார்க்க போறோம். அப்ப இந்த பக்கம் பார்க்க போனோம்னா இந்த செவ்வகம் தெரியும். அதோட இதுவும் செவ்வகமா தான் தெரியும். இதுவும் செவ்வகமாக தான் தெரியுது. அதுக்கு பிறகு இந்த கோடு இது இந்த வளைவின் கீழ்கோடு. வளைவு ஒரே நேரா தான் இருக்கு. இப்படி ஒரு சிலிண்டர். அப்ப கீழ் இந்த புனல் கூடான தொடலி. அப்ப அந்த தொடலி இப்படி நேர்கோடாகவே இருக்கும். நேர்கோடாக இருக்கும். ரைட். இது ஒரு வெப்பன்னு சொன்னபடியா கொஞ்சம் உயர்ந்து காட்டுது இங்க. ரைட். இது வந்து இந்த தளம் தெரியும். அப்ப இது செவ்வகமா தெரியும். அப்ப நீங்க இங்க இருந்து பார்க்க இந்த டி வந்து தலைகள் டி மாதிரி, அதாவது இப்படி ஒரு வடிவம் பெறும். ஆனா இது வேற தளம், இது வேற வெப்பன்றபடியா இந்த கோடு முழுமையா இருக்கும். ஆனா இது ஒரே பொருளால் ஆக்கப்பட்டபடியால் இந்த இதுல கோடு வேற இல்லை. இங்க இது வேற மெட்டீரியல், இது வேற மெட்டீரியல். இது வெப் மாதிரி இருக்கும். வேற பலகையா இருந்தா வெவ்வேறு பலகை என்றபடியால் இதுக்கு முடிவு இந்த கோடு மறைந்திருக்கு. ரெண்டு துண்டாக இருக்கும். இந்த போர்ஷனும் இந்த போர்ஷனும் வேற சட்டங்களாக இருக்கிறபடியா அதுவும் இப்படி செவ்வகமாக இருக்கும். இந்த கிடில் லைன் இந்த வளைவுக்கு நேரு, இது இந்த ரேடியஸுக்கு நேரு. ஏன்னா இந்த வட்டத்தின் ரேடியஸ் எவ்வளவோ மேல இருந்தா அவ்வளவு உயரம் தாழ்ந்து அல்லது டி ஸ்கொயரை வச்சுக்கொண்டு இந்த கோடு நீங்கள் கீறலாம். அப்ப லெஃப்ட் சைட் வியூ, அதாவது எண்ட் எலிவேஷன் இப்படி வந்துட்டுது. இங்க நாங்கள் ஃப்ரண்ட் வியூவை பார்ப்பதாக இருந்தால் ஃப்ரண்ட் வியூவை பிளானை பார்த்தோம்னு சொன்னால் ஃப்ரண்ட் வியூவை ரெஃபரன்ஸா வச்சுக்கொண்டு பிளான் வியூவை பார்த்தோம்னு சொன்னால் இந்த வாய்க்கால் போன்ற அமைப்பு இருக்குது. அப்ப இந்த செவ்வகம் தெரியும். ரைட். அதுக்கு முதல் இந்த நீளத்துக்கும் இந்த நீளத்துக்கும் வித்தியாசம், அதாவது இந்த அளவுக்கு சமனான செவ்வகம் தெரியும். இந்த நீளம் இந்த நீளத்துக்கு அளவான உயரம் இப்படி ஒரு செவ்வகம் தெரியும். இந்த செவ்வகத்துல இந்த போர்ஷன் வந்து இங்கால வாரது வந்து இந்த விளிம்பு செவ்வகமா தெரியும். இந்த செவ்வகம். அடுத்தது இந்த விளிம்பு தெரியும் இங்கால. இந்த வளைவும் செவ்வகமாக தெரியும். அப்ப வளைந்த பிரதேசம் செவ்வகம். அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்க ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய டி ஸ்கொயரை வச்சுட்டு அதுல செட் ஸ்கொயரை வச்சு இதுக்கு நேரம் இந்த கோடு கீறலாம். இந்த விளிம்புக்கு நேரம். அடுத்த இந்த விளிம்புக்கு நேரம் இந்த கோடு கீறலாம். அடுத்தது இந்த இதுக்கு நேர இது ஹிடன் லைன் இங்க வரப்போகுது.
டி, இது ஹிடன் லைன். ஹிடன் லைன் மேல இருந்து பார்க்க இப்படி ஒரு கிராஸ் மாதிரியான ஒரு வடிவம், சக வடிவம் ஹிடனா தெரியும். அந்த சக வடிவத்தின் எஞ்சிய போர்ஷன், அதாவது இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் விடப்பட்ட, அப்ப இந்த கோட்டுக்கு நேரம் நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இந்த துண்டு வரும். அந்த துண்டு தான் இது. இந்த துண்டு இந்த டீல மிச்சம் மறைக்கப்பட்டது ஹிடனா காட்டப்படுது. விளங்குவோம். இந்த பிளான் எல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தளம் தெரிய போது அது இதுக்கு இஞ்சால், இந்த தளம் தெரிய போது இதுக்கு இஞ்சால், அதே மாதிரி இதுக்கு இஞ்சால் அந்த தளம், அதே மாதிரி மற்ற தளம். அப்ப இதுக்கு இஞ்சால் பட்டம் இந்த தளம், இந்த கோட்டுக்கு இஞ்சால் பட்ட தளம், இந்த கோட்டுக்கு இஞ்சால் பட்ட தளம், இஞ்சால் பட்ட தளம். இதுல இந்த வெப்லைன் இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் விடப்பட்ட பிரதேசம். அப்ப இந்த கோட்டுக்கும் இந்த பட்ட பிரதேசம் தெரியும். அதுக்கு நேரம் இங்க ஹிடனா போகும். நடுவில் இந்த துண்டு இருக்கு, அது ஹிடனா வருது, இப்படியே வருது. இதுதான் இது என்ன டாப் வியூ, பிளான் வியூவா காணப்படும். இல்ல இன்னொரு எக்ஸாம்பிள் நாங்க பார்த்தோம்னு சொன்னால், இது வந்து பிக்டோரியல் வியூ தான் தந்திருக்கு. இதை நீங்க லே அவுட்ல கீறணும். இதையும் பார்த்துட்டு இதோட நிப்பாட்டுவோம். இன்றைக்கு இங்க பார்த்தோம்னு சொன்னால், இது நாங்கள் இதை ஃப்ரண்ட் எலிவேஷன்ல ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ல கீற சொல்லி போட்டோம். அப்ப ஃப்ரண்ட் வியூ இது ஃப்ரண்ட் எலிவேஷன் அல்ல ஃப்ரண்ட் வியூ என்று சொல்றது. இங்க நின்று பார்த்தோம்னு சொன்னால் என்ன தெரியும்? இது ஒரு நீள் வளையம், அதை சுத்தி ஒரு நீள் வளையம், இந்த ஷேப், இந்த ஷேப். அப்ப இந்த ஷேப் வருது, நீள் வளையத்துக்கு உள்ள இல்ல, இப்படி நிக்குது. இந்த ஷேப் வருது, இப்படி வருது. இது ஒரு நீள் வளையமாக காணப்படும். அதுக்குள்ள ஒரு நீள் வளையம் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நேர இந்த வெப் இருக்கு. இந்த வெப் வந்து இதுக்கு நேர இருக்கும். அடுத்தது இந்த சர்ஃபஸ் தெரியும். இந்த சர்ஃபஸ், அதாவது இந்த கோடு அந்த கோடு இது இருக்குது. மற்ற இந்த வளைவு கோடு அந்த வளைவு கோடு இந்த எலிப்ஸோட இங்க வருது. கீழே இந்த கோடு இருக்குது, இப்படி இருக்குது. அதோட இப்படி ஒரு துண்டு கோதி எடுக்கப்பட்டிருக்கின்றா, இப்படி பானா மாதிரி ஒரு துண்டு கோதி எடுக்கப்பட்டிருக்கின்றா, அதுக்கு நேர இந்த கோட்டுக்கு நேர, இந்த கோட்டுக்கு நேர, அப்ப இதுக்கு நேர எஞ்சிய பிரதேசம் கிடுனாக காட்டப்படும். அகற்றப்பட்ட பிரதேசம் கிடுனாக காட்டப்படும். இது வந்து ஃப்ரண்ட் வியூவா காணப்படும். அடுத்தது சைட் வியூ பாத்தீங்கன்னா, சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த எல் என்ற வடிவம் தெரியும். அப்ப இந்த எல் என்ற வடிவம் தெரியுது. அதோட இந்த தளம், ரைட், இந்த எல் என்ற வடிவம், இதான் எல் என்ற வடிவம், ரைட். இந்த எல் என்ற வடிவத்துக்கு கீழே இந்த தூரம் கோதி எடுக்கப்பட்டிருக்குது. அப்ப கோதி எடுக்கப்பட்டது இந்த கிடில் லைன், ரைட். இந்த கிடில் லைன் போகும், ரைட். இந்த கிடில் லைன் என்னத்தை காட்டுதுன்றதுன்னா இது இந்த தளம், இதுவும் இது இந்த தளம் மறைக்கப்பட்டிருக்கு. அந்த கிடில் லைன் இது, ரைட், அந்த திக்னஸுக்கு இருக்கும். அடுத்தது இந்த தளம், இந்த தளம். அப்ப இந்த ஹைட் வந்து ஹைட்டுக்கு அளவா இது போகுது. அடுத்தது இந்த பானா இதுக்கு மேல இந்த முக்கோணம் இருக்கு. இந்த பானாக்கு மேல முக்கோணம் இருக்கு. அப்ப இது வந்து என்பிஓ. அப்படியே கவனிங்க. என்பிஓ பாத்தீங்கன்னா இந்த எல் ஷேப்ல அமையும், இந்த எல் ஷேப்ல அமையுது. அதுக்கு மேல இந்த தளம் வருது, இந்த தளம், இந்த தளம் இங்க வருகிறது. அதுக்கு மேல இந்த முக்கோணம், இந்த முக்கோணம் இங்க வருகிறது. இதுக்கு இடையில ஹிடன் லைனை பார்க்கணும். இதுல இந்த பார்டர்ல இருந்து இவ்வளவு தூரம் தள்ளி உள்ளுக்கு கோதி எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த பார்டர்ல இருந்து அது அவ்வளவு தூரம் தள்ளி ஹிடன் லைன் வரும், ரைட். அதே மாதிரி கீழே இருந்து இவ்வளவு தூரம் தள்ளி ஹிடன் லைன், அப்ப கீழே இருந்து இவ்வளவு தூரம் தள்ளி ஹிடன் லைன் வருது, ரைட். அப்ப இந்த வடிவம் இந்த நேரத்துக்கு இதுக்கு இது காட்டப்படுறதுக்கு, அப்ப இதுக்கு நேர வரும். அதாவது இது இந்த உயரம் இந்த உயரம் வித்தியாசம். அப்ப இதுக்கு நேர கீழ் தளத்துக்கு நேர இந்த கிடுங்கோடு, மேல் தளத்துக்கு நேர இந்த கிடுங்கோடு, மற்றது இந்த இந்த நீள் வளையத்தின் உள்பகுதிக்கு நேர இந்த ஹிடன் லைன் வரும். மற்றது இந்த தளம், இந்த தளம், இந்த முக்கோணம் தெரியுது, ரைட். இந்த முக்கோணம் வரையும் இது இருக்கு. எங்க இருந்து பார்த்தோம் என்றால் அடுத்தது டாப் வியூ, பிளான் வியூவை பார்த்தோம் என்று சொன்னால், பிளான் வியூவை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பானா தெரியும். அப்ப இந்த பானா மாதிரியான வடிவம் தெரியும். அடுத்தது இது வந்து டி மாதிரி தெரியும், இது வந்து டி மாதிரி தெரியும். இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் இடையில ஒரு பிரதேசம் இருக்குது. அதாவது
இந்த வளைவு இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் இடையில வளைவு இருக்கும். அப்ப அதுக்கு நேர இதுக்கு நேர இந்த கோடும் இந்த சர்ஃபேஸுக்கு நேர இந்த கோடும் வரும். அடுத்தது அதே மாதிரி இந்த கோட்டுக்கு நேர இந்த கோடும் இந்த சர்ஃபேஸுக்கு நேர இது வரும். டைமென்ஷன் தரையில இது ரெண்டும் இந்த விட்டமும் இதுவும் சரியாக இருக்கிறபடியால் அந்த ஹிடன் லைன் காட்டப்படையில. ரைட். அடுத்தது இந்த துண்டு தோன்றி எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுல இருந்து இவ்வளவு தூரம் தெரியும். இதுக்கு நேர இந்த ஹிடன் லைன் வரும். இப்ப நாங்கள் இதை டிராயிங் சீட்ல கீழா இருந்தால் இந்த ஃப்ரண்ட் எலிவேஷனுக்குரிய கிடக்கோடுகளை கீரைக்க எண்ட் எலிவேஷனுக்குரிய கிடக்கோடுகள் வந்துடும். இந்த கோடு கீரைக்க இதே மட்டத்துல இது கீறுவோம், இது கீறுவோம், இந்த லைன் கீறுவோம். சேர்ந்து இந்த கோடு கீரைக்க இங்க அந்த கோடு ஹிடன் லைன் வருது. அங்கால இந்த கோடு கீரைக்க இந்த கோடு இங்க வரும். பேந்து இந்த முக்கோணத்தின் தளம் இந்த கோடு கீரைக்க இந்த கோடு வரும். அடுத்தது இந்த கோடு கீரைக்க இந்த கோடு வரும். அதே மாதிரி பிளேனுக்கு பார்த்தோம்னு சொன்னால் வெர்டிகல் லைன் கீரைக்க டி ஸ்கொயரை கீழே விட்டுட்டு செட் ஸ்கொயரை வச்சு கீறணும்னு சொன்னால் இந்த கோடு கீரைக்க இந்த கோடு கீறுபற்றும், இந்த கோடு கீரைக்க இந்த கோடுகள் கீறுபடும். இப்படி வெர்டிகல் லைன் இந்த வெர்டிகல் லைன் அடிக்க இந்த வெர்டிகல் லைன், உள் வெர்டிகல் லைன் அடிக்க இந்த வெர்டிகல் லைன், இந்த வெர்டிகல் லைன் அடிக்க இந்த வெர்டிகல் லைன், இந்த வெர்டிகல் லைன். அப்படி அப்ப டி ஸ்கொயரால நாங்க டி ஸ்கொயரையும் செட் ஸ்கொயரையும் பயன்படுத்தி கீரைக்க இந்த படம் முழுமையா வரைக்க இதுண்ட அரைவாசி முடிஞ்சிடும், இதுண்ட அரைவாசி இருக்கும் முடிஞ்சிருக்கும். அப்ப இதுதான் எங்களோட இன்ஜினியரிங் டிராயிங்ல இருக்கு. இன்னும் டைமென்ஷன் குறிக்கிற பற்றி அடுத்த கிளாஸ்ல படிப்போம். Thank you for watching this video.